இரண்டாவது, தென்னை மக்கள் அந்த தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்லை தேங்காய் உடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற நாம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம். அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில் நின்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அது மத்திய அரசினுடைய நாம் திட்டம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பொய் பரப்புறது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது, இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் 1967 இருந்து நீங்கள் பொய் பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அரிசி எத்தனை கொடுப்பேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க. இன்னைக்கு 3 படி அரிசின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1 படி அரிசி நீங்கள் பொய் பேசி ஆரம்பித்தது நீங்கள். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான். நீங்கள் அந்த பொய்யை மாற்றவே இல்லையே. அதே போல் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டீங்களே. சென்னை சேலத்திற்காக 8 வழிச்சாலை மத்திய அரசு இங்கு கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார்? இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசிற்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார். கோவை, சேலம், நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறார். ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக ஆரவாரமாக அன்போடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார், தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி. தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர், தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். நீங்கள் தமிழ் மொழியை இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஆங்கில மீடியமாக மாற்றிட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை. அதனால் இன்று தமிழ் மொழி கலாச்சாரம், தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவ செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்ல. இதோ எங்கள சகோதரிங்கெல்லாம் இருக்காங்க, பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பஸ் நிக்காது, பொம்பளை பார்த்தா நிக்காதுமா, ஏன்னா இலவசமா கொடுக்கணும்ல. அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள், பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை. இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன்.